ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 கேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ப்ளே பண்ண மேட்சஸில் இந்தியா 5 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து ஒரு மேட்ச் கூட வின் பண்ணது கிடையாது. வென்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அந்தளவுக்கு அசிஸ்ட் கிடைக்காது. லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின், அதாவது லெஃப்ட் ஆர்ம் சைனமன் பவுலருக்கு ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடைக்கும். லெக் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர். ஸோ சைனமன் பவுலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைனமன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குல்தீப் யாதவ் இருக்கார் இன்றைக்கி மேட்ச்சில். அவரை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெக் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது இன்றைக்கி மேட்ச்சில். மோஸ்ட்லி எல்லாமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான் இருக்காங்க. லைக் ஜடேஜாவாக இருக்கட்டும் அண்ட் அக்சர் பட்டேலாக இருக்கட்டும், மிச்சல் சாண்ட்னராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ அந்தளவுக்கு பெருசாக அசிஸ்ட் கிடைக்குமா அப்படின்னா மேபி 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். 1 விக்கெட் எடுக்கலாம். ரொம்ப ரேர் தான் 2 விக்கெட் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபாஸ்ட் பவுலரை ப்ரிஃபர் பண்ணி போகிறது இன்றைக்கி மேட்ச்சில் பெட்டராக இருக்கும் ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள. ஸ்பின்னர்ஸ் வந்து பேட்டிங் பேக்கப்பை அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா ஜடேஜாவாக இருக்கட்டும், அக்சர் பட்டேலாக இருக்கட்டும், சாண்ட்னராக இருக்கட்டும், பிரேஸ்வாலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பேட்டிங் பேக்கப் அதிகமாகவே இருக்குது. பட் ஆனால் பவுலிங் வைஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரை இன்றைக்கி போகிறதுக்கு எனி அதர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு போகிறது பெட்டராகவே இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள எனி அதர் ஃபாஸ்ட் பவுலர். பட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் சைனமன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸையும் பேட்டிங் பேக்கப்புக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிச்சு சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ், அதாவது லெக் ஸ்பின்னர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் சைனமன், இந்த ரெண்டு பவுலருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி மேட்ச்சில் குல்தீப் யாதவ் இருக்கார். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு. கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக குல்தீப் யாதவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னா முகமது சமி இருக்கார் அண்ட் மேட் ஹென்ரி இருக்கார். அண்ட் எனி அதர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லைக் கேல் ஜெமிசன்ஸ் ப்ளே பண்ணலாம், ஹர்ஷித் ராணா ப்ளே பண்ணலாம். ஸோ மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமது சமி அண்ட் மேட் ஹென்ரி, இந்த ரெண்டு பிளேயருக்கும் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் மே நாட் மச் ஹெல்ப், அதாவது மேபி ஹெல்ப் கிடைக்காம கூட இருக்கலாம். இன்றைக்கி பிச்சில் அசிஸ்ட் பெருசாக இல்லை அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அப்படி மேபி எடுத்தால் பேட்ஸ்மேன் ஏதாவது தவறு பண்ணி 1 விக்கெட் எடுக்கலாம். மெஜாரிட்டி 3 விக்கெட் 4 விக்கெட்டோ எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஆனால் அவங்க பேட்டிங்காக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சாண்ட்னர்லாம் வந்து பவுலிங்கில் விக்கெட் எடுக்கலாம்னா பேட்டிங்கில் ஒரு 25 ரன் அடிக்கலாம். பிரேஸ்வால் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் 1 விக்கெட் கூட எடுக்காமல் பேட்டிங்கில் ஒரு 50+ கூட அடிக்கலாம். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பேட்டிங் பேக்கப்புக்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. பட் பவுலராக மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஸ்லைட்லி நீங்கள் அவங்கள கம்பேர் பண்ணலாம் ஃபாஸ்ட் பவுலருக்கு போகிறது பெட்ரு. வென்யூ சேசிங் டீம் கிளியர் ஃபேவரட்டு. சேஸ் பண்ணக்கூடிய டீம்ஸ் வந்து மோஸ்ட்லி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி மேட்சோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுமன் கில் அண்ட் முகமது சமி. ஆப்வியஸ்லி அவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக சுமன் கில் ஆர் முகமது சமி, இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க இன்றைக்கி ட்ரீம் டீம் கேப்டனாக வைஸ் கேப்டனாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி 2 பேருமே கூட வரலாம். 2 பேருமே வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி டவுட்டு தான். பட் டாப் 3 பாயிண்ட் கெட்டர்ஸில் கண்டிப்பாக இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்களாவது இருப்பாங்க. நம்ம நேரம் 2 பேர் கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் கில் அண்ட் சமியை கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்ல ஒரு 4 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சமி கேப்டன், கில் விசி, திரும்ப கில் கேப்டன், சமி விசி அண்ட் பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணி ஒரு 2 டீமு லைக் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 டீமில் இவங்க 2 பேர் கேப்டன் வைஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக் போடுறவங்க மட்டும். இந்தியாவோட ப்ராப்ளமான பிளேயிங் நம்ம பார்த்தலாம். ரோஹித் சர்மா இந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா 75 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வச்சிருக்காரு. 37 ஆவரேஜ் அப்படின்றத வச்சிருக்காரு. நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சராசரியாக மேட்ச் வந்து ஒரு 30 அப்படின்றத கன்சிஸ்டண்ட்டாக எடுத்திருக்காரு. அதாவது ஆவரேஜ் ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 அப்படின்றத நம்ம அடிச்சிருக்காரு. 5 முறை வந்து அவுட் ஆகிருக்காரு. லைக் மேட் ஹென்ரியாக இருக்கட்டும் அண்ட் அதர் பிளேயர்ஸ் கிட்ட ஒரு 5 முறை அவுட் ஆகிருக்காரு. பட் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம அஸ் அ பிளேயராக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். சுமன் கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் 147 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் செஞ்சுரி வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட 40 சம்திங் அடிச்சார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 200 அடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சுமன் கில் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக எப்பவுமே நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். மேட் ஹென்ரி அந்த இனிஷியலில் 5 ஓவர்ஸ் போடுவார். அந்த 5 ஓவர்ஸ் மட்டும் சுமன் கில் தாண்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் அவர் தான் ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு த்ரெட் என்ன அப்படின்னா மேட் ஹென்ரி மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும் தப்பிச்சிட்டாரு கில் அப்படின்னா இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக செமையாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் விராட் கோலி இந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா 122 ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சார்னு நினைக்கிறேன் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ அதே கிரவுண்டு தான். அட் சேம் டைம் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். சராசரியாக ஒரு 50 அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஒரு 40+ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவார். அஸ் அ பிளேயரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேசிங் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பவுலிங் லைனப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கிட்ட யாருக்கிட்டையுமே அவுட் ஆனதே கிடையாது.
இப்போ கரண்ட்டில் எந்த பேருக்கும் அவுட் ஆனதே கிடையாது. வென்யூ அப்படின்னு பார்க்கும்போது 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பேட்டிங் ஆப்வியஸ்லி நியூசிலாந்துக்கு எக்ஸ்ட்ரா 69 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நல்ல ரெக்கார்டு தான். கண்டிப்பாக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க மேபி ரிஸ்க் எடுத்து ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ் அ பிளேயராவது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். கேப்டன் விசி கூட நீங்கள் கொடுக்கலாம். அக்சர் பட்டேல் இந்த கிரௌண்டில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட், அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங் அப்படின்னா வேணால் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நம்ம சப்ளையராக சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கை விட செகண்டாக பவுல் பண்ணும்போது ஸ்லைட்லி அவருக்கு அசிஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட் சேம் டைம் பேட்டிங்லேயும் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேட்டிங் வராரு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பவுலிங் அப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கேஎல் ராகுல் மிடில் ஆர்டரில் பேட்டிங் வராரு. இவர் அளவுக்கு பேட்டிங் வருமா அப்படின்றது தெரியல, பட் வந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். டெவன் கான்வே விக்கெட் கீப்பிங்கில் இருக்கார். அவர் ஏர்லியாக வந்து பார்த்திங்கன்னா செமி ஓவரில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக கான்வேவை தான் எடுப்பாங்க. பை சான்ஸ் டெவன் கான்வே ஏர்லியாக அவுட் ஆகிட்டாரு, சமி வந்து அந்த விக்கெட்டை ஈஸியாக எடுத்துடுறாரு, ஒரு டாப்பில் ஒரு 10 ரனுக்குள்ளே எடுத்துடுறாரு அப்படின்னா மேபி லோகேஷ் ராகுல் ஒரு 3 கேட்ச் பிடிச்சி அந்த 30+ பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருவார். ஸோ கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக விக்கெட் கீப்பராக ராகுலை ட்ரை பண்ணுங்கள். கான்வே கண்டிப்பாக சமி ஓவரில் அவுட் ஆகிடுவார்னு நினைக்கிறவங்க மட்டும் கேஎல் ராகுலை பிக் பண்ணி பாருங்கள். ஹார்திக் பாண்டியா ஓரளவுக்கு டீசெண்டான விக்கெட்ஸ்கள் எடுத்திருக்காரு. மேட்ச் சராசரியாக ஒரு விக்கெட் எடுக்கிறார். பேட்டிங்கும் ஒரு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. கண்டிப்பாக சப்பேராக ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 6 பவுலரோடு போகிறதுனால ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக 10 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு 5 ஓவர் 6 ஓவர் போடலாம். ஸோ பேட்டிங் கிடைக்குமா அப்படின்றது ஸ்லைட்லி டவுட்ஃபுல் தான். ஸோ சப்பேராக எடுத்துக்கோங்க. மேபி ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவீந்திர ஜடேஜா மேபி 1 விக்கெட் எடுக்கலாம். பட் பேட்டிங் அப்படின்னு வரும்போது நியூசிலாந்து கூட எப்போவுமே நல்லா விளையாடுவார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2019 வேர்ல்டு கப்பில் ஜடேஜா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்றது அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து அப்படின்னாலே எப்போவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். பேட்டிங் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா அண்ட் சுமன் கில் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 3 பேரும் பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங்கில் எப்போவுமே நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணது இல்லை இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து கூட. பட் பேட்டிங் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப பக்காவாக இருக்குது. பேட்டிங்காக கண்டிப்பாக இவரை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் அவர்கிட்ட மேபி 1 விக்கெட் எடுக்கலாம், இல்லை விக்கெட்லெஸ்ஸாக கூட போக வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷித் ராணா கண்டிப்பாக ஒரு இந்த சீசன் டோர்னமெண்ட்டில் 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய விக்கெட்ஸ், அதாவது ஒரு 3 விக்கெட் ஹாலோ இல்லை 5 விக்கெட் ஹாலோ இன்னும் எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு ஒரு கொடுக்கல. மேபி இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் ஹால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முகமது சமி இந்த கிரௌண்டில் 2 மேட்ச்சில் 5 விக்கெட், இந்த டீமுக்கு எக்ஸ்ட்ரா 15 மேட்ச்சில் 40 விக்கெட் எடுத்திருக்காரு. கிளியர் ஃபேவரட், அதாவது முகமது சமியோட ஃபேவரட்டான ஒரு டீம் அகேன்ஸ்ட் இந்த டீம் நல்லா எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னா அது நியூசிலாந்து தான். கண்டிப்பாக வந்து முகமது சமி கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். குல்தீப் யாதவ் இந்த கிரௌண்டில் 8 மேட்ச்சில் 13 விக்கெட் அண்ட் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 14 மேட்ச்சில் 28 விக்கெட் எடுத்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் சைனவனுக்கு இந்த கிரவுண்டும் வந்து அசிஸ்ட் பண்ண நியூசிலாந்து பிளேயர் சைனவன் பவுலருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ கேன் வில்லியம்சன் நல்லாவே விளையாண்டுருந்தாலும் ஸ்ட்ரகிள் அப்படின்றது லெஃப்ட் ஆர்ம் ரெசிஸ்ட் பண்ணஸ்க்கு இருந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். குல்தீப் யாதவ் மஸ்ட் பிக் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு மஸ்ட் பிக் முகமது சமி, செகண்டு மஸ்ட் பிக் குல்தீப் யாதவ். இந்த 2 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்டு மஸ்ட் பிக் பார்த்திங்க அப்படின்னா சுமன் கில். இந்த 3 பேரும் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை டீம் போட்டாலும் சரி, 20 டீம் போட்டாலும் சரி, இந்த 3 பேரை கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பாகிஸ்தான் அப்படின்றத கொடுத்துருக்கேன், நியூசிலாந்து அப்படின்றத கரெக்ட் பண்ணிக்கோங்க. நியூசிலாந்து பிளேயிங் 11 டெவன் கான்வே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேசிங் அப்படின்னா ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது அகேன்ஸ்ட் இந்தியா. ஒரு மேட்ச் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, மற்ற மேட்சஸ் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. பட் ஓகே, சமிக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, ஹர்திக் பாண்டியா அகேன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இன்றைக்கி மேட்ச்லேயும் இயர்லியாக சமிக்கு அகேன்ஸ்டாக மேபி டெவன் கான்வே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வில் யங் ஒரு மேட்ச் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆடி இருக்காரு, இதில் 17 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அந்த மேட்ச் சமிக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகிருக்காரு. கேன் வில்லியம்சன் 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் இந்தியா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சராசரியாக ஒரு 40+ அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பட் அவரும் வந்து சிமிலராக அதே மாதிரி தான் சமி அண்டு ஹர்திக் பாண்டியா அண்ட் குல்தீப் யாதவுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பட் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிவிடுவார். சப்பேராக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவீந்திரா 2 டைம் அவுட் ஆகிருக்காரு. அந்த 2 டைமுமே சமிக்கு அகேன்ஸ்டாக தான் அவுட் ஆகிருக்காரு. சமி கொஞ்சம் மாற்ற ஆடிட்டார் அப்படின்னா ரவீந்திரா நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த பக்கம் சொல்லியிருந்தோம். சுமன் கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் ஹென்ரியை வந்து நல்லா பார்த்தாடிட்டாருன்னா கண்டிப்பாக நல்லா விளையாடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சேம் லைக் ரவீந்திராவுமே சமி ஓவரை கொஞ்சம் நல்லா பார்த்தாடிட்டாருன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் லேத்தம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்கில் கான்வே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் டாம் லேத்தனம் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேஎல் ராகுலுக்கு ஆப்வியஸ்லி பேட்டிங் கிடைக்குமா அப்படின்னா ஸ்லைட்லி டவுட்ஃபுல் தான். ஸோ அந்த வகையில் வேணால் டாம் லேத்தமை ட்ரை பண்ணி பாருங்கள். கிளென் பிலிப்ஸு இந்த கிரௌண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. டீமுக்கு அகேன்ஸ்டாக 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அந்த 2 முறையுமே சமி அண்ட் குல்தீப் அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. மைக்கேல் பிரேஸ்வெல் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் இந்தியா அகேன்ஸ்டாக எடுத்திருக்காரு. பட் 4 மேட்ச்சில் 63 ஆவரேஜ் வச்சிருக்காரு.
நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் வைஸ் பார்க்கும்போது பிரேஸ்வெல் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. எப்படி வந்து ஜடேஜா பேட்டிங் வைஸ் வந்து நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக நல்லா விளையாடுவாரோ அதே மாதிரி பிரேஸ்வெல் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங்கில் செமையாக விளையாண்டுருக்காரு. அவருமே வந்து சமீன் குல்தீப் அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆயிருக்காரு. மிச்சல் சாண்ட்னர் சேம் லைக் அக்சர் பட்டேலுக்கு நம்ம எப்படி சொல்லியிருந்தோம், செகண்டாக பவுல் பண்ணுறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்லைட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி தான் மிச்சல் சாண்ட்னரை செகண்ட் பவுலிங் அப்படின்னா வேணால் டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்கள். 22 மேட்ச்சில் 14 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பட் செகண்ட் பவுலிங் அப்படின்னா அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி போட்டால் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது. 1 or 2 செகண்ட் பவுலிங்கில் மேபி ஃபஸ்ட் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை 1 விக்கெட் எடுக்காம கூட போகலாம். பட் செகண்ட் பவுலிங்கில் கண்டிப்பாக விக்கெட் 1 விக்கெட்டாவது மினிமம் எதிர்பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் பவுலிங் அப்படின்னா. மேட் ஹென்ரி சொல்லவே தேவையில்லை, ஓடிஐ அப்படின்னாலே வந்து 2019 அப்படின்றது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மேட் ஹென்ரியை ட்ரை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது போத் இன்னிங்ஸ்லையுமே. அண்டு வில்லியம் ரூக்கி ரீசெண்டாக வந்து ஓடிஐயில் நியூசிலாந்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர். ட்ரை பண்ணி பாருங்கள், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைல் ஜெமில்சன் நீங்கள் ப்ளே பண்ணுறாரா அப்படின்றது தெரியல, ராதன் ஸ்மித் ப்ளே பண்ணுறாரா, இல்லை ஜெக்கப் டஃபே ப்ளே பண்ணுறாரா அப்படின்றது தெரியல. யார் ப்ளே பண்ணாலும் கைல் ஜெமில்சன் ஃபஸ்ட் போலிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்ல யாரை கிராண்ட் லீக் கேப்டன்சி கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிராண்ட் லீக்ல முகமது சமி, மைக்கேல் பிரேஸ்வெல், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 3 பேருக்கும் கிராண்ட் லீக்ல கேப்டன்சி கொடுக்கலாம். அண்ட் ஜடேஜா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பேட்டிங்காக மட்டும் சொல்லுவார். ஓகேங்களா. ஸ்மால் லீக்ல கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா அண்ட் சுமன் கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா அந்தளவுக்கு பெருசாக ஓவர் போட மாட்டார், ஒரு 6 7 தான் போடுறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேட்டிங் அவருக்கு கிடைக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்லைட்லி சமிக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவர் பேட்டிங் வரமாட்டார், பவுலிங்லேயே வந்து விக்கெட் எடுக்காமல் கூட போகலாம் அப்படின்னு பவுலிங்காக மட்டும் நீங்கள் கேப்டன்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹர்திக்கு கம்பேர் பண்ணால் சமி ஸ்லைட்லி பெட்டராக இருப்பார். சமிக்கு நீங்கள் கேப்டன் கொடுத்து பிசி கூட நீங்கள் கில்லை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். கிராண்ட் லீக்ல பிரேஸ்வெல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பெட்டர் பிளேயர், பெரிய இன்னிங்ஸ் கண்டிப்பாக ஆடலாம் முக்கியமான மேட்சஸில். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். அண்ட் டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா 2 பிளேயர் யாரோ ஒருத்தங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. யார் ப்ளே பண்ணாலுமே கண்டிப்பாக இந்தியா அகேன்ஸ்டாக நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டேரல் மிச்சல் ப்ளே பண்ணால் ரச்சின் ரவீந்திரா ப்ளே பண்ண மாட்டார், ரச்சின் ரவீந்திரா விளையாட டேரல் மிச்சல் ப்ளே பண்ணுவாங்க. 2 பேர் யாரும் ஒருத்தங்க பிளேயிங் லெவலில் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, என்னோட ஸ்மாலிக் டீம் வேணும் அப்படின்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக். என்னோட டீம் இப்போ ஷோ பண்ணிடுறேன். ஓகே, என்னோட டீமில் விக்கெட் கீப்பரில் டெவன் கான்வே அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கேன். இது ஸ்மால் லீக் டீம். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் அண்ட் சுமன் கில் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, பிரேஸ்வெல். பவுலிங்கில் முகமது சமி, மேட் ஹென்ரி அண்ட் குல்தீப் யாதவ் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். இதில் கேப்டனான சுமன் கில்லையும் வைஸ் கேப்டனான முகமது சமியும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது ஸ்மால் லீக்கில். ஓகேங்களா. மேபி இந்தியா வந்து செகண்ட் பேட்டிங் அப்படின்னா இன் பிளேஸ் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர் மேபி நீங்கள் ரச்சின் ரவீந்திரா அல்லது கேன் வில்லியம்சனை கூட பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பட் நான் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி இந்த டீமை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இந்தியா ஒரு வேளை சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் அவர் விராட் கோலிக்கு பதிலாக இல்லை ரோஹித் சர்மா இந்த 3 பேர் யாரோ ஒருத்தங்களுக்கு பதிலாக கேன் வில்லியம்சன் இல்லைனா ரச்சின் ரவீந்திரா விளையாடலாம். டேரல் மிச்சில் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் சுமன் கில் அண்ட் சமி அப்படின்ற மாதிரி போயிருக்கேன். நீங்கள் பிரேஸ்வெல் கூட ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.